இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாரம்பரியமான கோதுமை சுசியம் 2 மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவுட்டர் லேயர் நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக, இன்னர் நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல சுசியத்தோட பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணியோட குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட பருப்பு மூழ்கிற அளவுக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மேஷர் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பாதியும் இருக்கா மாதிரி. இதை மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை நெய்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா தேங்காயோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிரை கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பொடி பண்ணின வெல்லம் இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால்ஸோட சைஸு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு சேர்க்குறீங்கன்னா அதையும் இதே மாதிரி ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது வெளிப்புற மாவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி உளுந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட மாவு ரெடி பண்ணி எடுப்பாங்க. அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாவில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேப் விட்டு சேர்த்துக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூரணம் ஆல்ரெடி வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் வெளிப்புற மாவு வெந்ததும் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வாங்க பணியார பேனில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாரம்பரிய கோதுமை சுசியம் ரெடி. மைதா எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கோதுமை இல்லைன்னா அரிசி மாவை பயன்படுத்தி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளோட ஃபெஸ்டிவல் சீசனோட ஃபஸ்ட்டு ரெசிபி. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.